வண்டலூர் ஜூ எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். 1800 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் என்ன யோசிச்சாங்கன்னா, மிருகங்களை காட்சி பொருளாக வச்சா சென்னை மக்கள் எல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குட்டி புலியும் குட்டி சிறுத்தையும் இப்போ எக்மோரில் கவர்மெண்ட் மியூசியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல காட்சி பொருளாக வச்சாங்க. ஆனால் மக்கள் பயங்கரமாக வரவேற்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பீப்புளெலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த கவர்மெண்ட் மியூசியமில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்போ அதோட நிர்வாக தலைவராக இருந்தவர் எட்வர்ட் கின் பால்ஃபர் அப்படின்றவர் அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணார்னா, ஆர்காட் நவாப் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எங்களுக்கு நிறைய அனிமல்ஸ் வேணும்னு சொல்லிட்டார். அதே மாதிரி 360 அனிமல்ஸை இப்போ இருக்கிற அந்த எக்மோர் கவர்மெண்ட் மியூசியம் இருக்குல்ல, அங்கே வச்சு காட்சி பொருளாக வச்சுருந்தாங்க. 1854 வச்சாங்க. 1856 பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. நிறைய மக்கள்லாம் வரதால பெரிய இடமா பண்ணணுன்ட்டு பீப்புள்ஸ் பார்க்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. பீப்புள்ஸ் பார்க் எங்கே இருக்குன்னா, இப்போ சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ரிப்பன் பில்டிங், எலிஃபண்ட் கேட்டு, அதுக்கப்புறம் நேரு ஸ்டேடியம், இந்த இடத்துல தான் இருந்தது. அங்கே 5 லேக்கும் இருந்தது. விக்டோரியா லேக் வழியாக மக்கள் அந்த ஜூக்கு வரலாம். மக்களும் ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சதால் நிறைய கூட்டங்கள் அதிகமாச்சு. 1775 எம்ஜிஆர் என்ன வச்சாருன்னா, இங்கே நிறைய டிராஃபிக் ஆகுது அப்படின்ற காரணத்துக்காக 1490 ஏக்கரில் வண்டலூரில் ஒரு பெரிய இடத்த உருவாக்குறாங்க ஜூ இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா தான் பீப்புள்ஸ் பார்க்கில் இருந்து 1975 வண்டலூருக்கு போச்சு. இப்போ அது வண்டலூர் பூங்கான்னு சொல்கிறாங்க.